தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் தொடர்ந்து சீசன் என்கிற ஒரு தலைப்பை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நான் பார்க்க போகிறது, சீசன் என்பவன் பாரம்பரியத்தை வெறுக்கிறவனாக இருக்கிறான் என்று நான் பார்க்க போகிறோம். இங்கே பார்க்கும்போது பரிசேயர்கள் சதிசேயர்கள் எல்லாரும் கை கழுவி கொண்டுதான் சாப்பிடுகிறதை நான் பார்க்கிறோம். ஆனால் இங்கே இயேசுவின் சீஷர்கள் மாத்திரம் கை கழுவாமல் சாப்பிடுகிறார்கள். அதை பார்த்து அவர்கள் குற்றம் கண்டுபிடிக்கிறார்கள். இவர்கள் கடைக்கு போய் வரும்போதும் ஸ்நானம் பண்ணாமல் சாப்பிடுவதில்லை. தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் எல்லாரும் வெளி தோற்றத்தை தான் பார்க்கிறார்கள், உள் தோற்றத்தை பார்க்கவில்லை. மோசேயுடைய பிரமாணத்தை தான் அவர்கள் கை கொண்டு வந்தார்கள். ஆண்டவர் கொடுக்கிறதான பிரமாணங்களை அவர்கள் கை கொள்ளவில்லை. ஒரு சீஷன் என்பவன் பாரம்பரியத்தை வெறுக்கிறவனாக இருக்க வேண்டும். இயேசுவோடு இணைந்து ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்போது இயேசுவோடு கூட இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கும் போது அங்கே இயேசு சொல்லுகிறார், சீசர்களை நோக்கி, என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்கிறார். ஒருவர் எலியா என்று சொல்லுகிறார், ஒருவர் யோவான் ஸ்தானன் என்று சொல்லுகிறார் என்று சொல்லுகிறார், ஒருவன் தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறான் என்று சொல்லுகிறான். அங்கே பேதுரு மாத்திரம் நீ தேவனுடைய கிறிஸ்து என்று சொல்லுகிறான். தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்போ சீஷன் என்பவன் யாராக இருக்கிறான் என்றால், இயேசுவோடு கூட இணைந்து ஜெபிக்கிறவன் சீஷனாக இருக்கிறான். சீஷன் என்பவன் ஒருமனப்பட்டவனாக இருக்கிறான். அல்லேலூயா. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நாம் கிறிஸ்துவோடு கூட இணைந்திருக்க வேண்டும். அவருக்கு மகிமை செலுத்த வேண்டும். அவருடைய சித்தத்தை செய்ய வேண்டும். பாரம்பரியத்தையோ மனுஷன் பயன்படுத்துகிறதான காரியத்திலே முக்கியத்துவம் படுத்துகிறவனாக இருக்க மாட்டான். தேவன் சொல்லுகிற வார்த்தைக்கு முன்னுரிமை தந்து அதை மேன்மைப்படுத்துகிறவனாக இருப்பான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் தொடர்ந்து தியானிப்போம். பிரைஸ் தி லார்ட். ஆமென்.